ஏக்கா நான் இந்த வெட்டி நீலா இருக்கால வெட்டி நீலா அவ பேசுறேங்கா. ஏட்டி வெட்டி எத்தனை நாள் ஆச்சு பார்த்து என்ன டி செய்யா சொல்லிட்டி இப்பதான் உனக்கு போன் பண்ணணும்னு தோடிச்சா? சரி இல்லக்கா அந்த பெஸ்டின்னு ஒண்ணு இருக்குக்கா. அதுல நான் சும்மா இருக்கேனால என் வீட்டுக்காரரையும் சேர்த்து விட்டேன். என்ன டி வெஸ்டி சொல்லு. அது ஒண்ணு இல்லக்கா, அதுல நிறைய பணம் வரும். நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்க்கா. நம்ம முதல்ல ஒரு அமௌண்ட் போட்டு சேரணும், அதுக்கு கீழே 4 பேரை சேர்த்து விடணும். இப்படிதான் என் வீட்டுக்காரரையும் சேர்த்து விட்டேன். நீங்களும் சேருங்க, உங்களுக்கு மாசம் பல லட்சம் கோடி கிடைக்கும். அம்பானி கூட பெரிய ஆள் ஆயிரலாம்க்கா. என்னடி சொல்ல வாசியில எப்படி ரூபா கிடைக்கும்? அப்படின்னா எல்லாரும் அதை பண்ணுவாங்கல்ல. அது அப்படி இல்லக்கா, இது நிறைய பேருக்கு தெரியாதுக்கா. இது வெளியே தெரியாம சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. நீங்களே யார்ட்டையும் சொல்லாம வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம சம்பாதிக்க முடியும். வெளியே சொல்லக்கூடாதுன்னு அப்ப எப்படி சேர்த்து விடுறதுக்கால? அது தெரிஞ்சவங்களா சேர்த்து விடுங்கக்கா, தெரியாத ஆளெல்லாம் இதுல சேர்க்க முடியாதுக்கா. தெரிஞ்சவங்களா ஏமாத்தி சேர்த்துடலாம்க்கா. என்ன ஏமாத்தி? அப்ப என்ன ஏமாத்தி தான் சேர்க்கறியா? ஒருத்தனை கீழே இன்னொருத்தனை சேர்க்கறது, இன்னொருத்தனை கீழே என்ன? இதுல மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகுறது யாருன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளதான் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சேர்த்து விடுறாங்க. இதனால பெருத்த லாபம் இருக்கான்னு கேட்டா மேபி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் நல்லா தான் இருக்கும். ஆனா இதுல பல பேர் ஸ்கேம் ஆகி தான் நாசமா போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு விஷயத்துல போய் தலையிட்டு மாட்டிக்காதீங்க.